நம்ம வாழ்க்கையில் நம்மளை அதிகமாக தடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அதை நிறைய பேர் பயம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் பயப்படுற விஷயம் ஏதாவது இருக்கா? ஒருவேளை ஸ்டேஜில் பேசணும், நான் அந்த ட்ரீமை அடையணும், நான் அந்த ஸ்டெப்புக்கு போவேனா, இல்லை நான் சக்ஸஸ் ஆவேனா, நாளைக்கு எக்ஸாமில் பாஸ் ஆவேனா, மூச்சு வேகமாகுது, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிடுவேனா அப்படின்னு. அதுக்கு பேர் தான் ஃபியர். அதுதான் உன் growth-அ தடுக்குது. உண்மையில் பயங்கிறது வெறும் ஃபீலிங்கா, இல்லைனா நம்ம மனசில் இருக்கிற வெறும் இல்யூஷன் தானா? பல பேர் சொல்லுவாங்க பயம் அப்படிங்கிறது உண்மை கிடையாதுன்னு. ஆனால் அது உண்மையே கிடையாது. பயம் அப்படிங்கிறது 100% ரியல். அது நம்ம பாடியில் இருக்குது, நம்ம தாட்டில் இருக்குது, நம்ம உயிரோடு கலந்துருக்கு. அதுதான் பயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி கலந்துருக்கிற பயம் நம்ம வாழ்க்கையில் இல்லைனா எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு. அப்போ நமக்கு தைரியம் வேணும். அப்போ தைரியம் எங்கேருந்து வரும்? தைரியம் நம்ம நம்பிக்கையிலேருந்து வரும். நம்பிக்கை நம்ம பிரெயினில் உருவாகும். நீங்கள் ஒரு சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கலாம், ப்ரோ பயம் வந்தாவே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது ப்ரோ, அப்பப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது ப்ரோ இந்த பயம் வந்தாவே. பயம் அப்படிங்கிறது வெறும் மன அழுத்தம் மட்டும் இல்லை, அது நம்ம மூளையிலையும் நம்ம பாடியிலையும் நடக்கிற ஒரு கெமிக்கல் வார். அந்த வாரில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, பயம் எப்படி உருவாகுது, தைரியம் எப்படி பிறக்குது, அந்த ரெண்டையும் நம்ம எப்படி மாஸ்டரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். தைரியம் வேணும்னா ஃபஸ்ட்டு பயம்னா என்னென்னு நமக்கு தெரியணும். வாட் இஸ் ஃபியர்? பயம் என்பது ஒரு பயாலஜிக்கல் ஸ்டேட் ஆர் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். அதாவது பயம் அப்படிங்கிறது நம்ம பயாலஜிகளோட கலந்த ஒரு ஸ்டேட். அதாவது நம்ம ரெஸ்பான்ஸ், இப்படி ஒரு விஷயம் நடந்தால் இதுக்கு நம்ம இப்படி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு டேஞ்சருக்கு நம்ம பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணுதில்ல, அதுதான் பயம் அப்படிங்கிறது. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட ஆன்சிஸ்டர் காடுகளில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. குரங்குலேருந்து மனிதன் வந்தால் காட்டில் வாழ்ந்தோம். காட்டில் பல விதமான மிருகங்கள் இருக்குது. சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் சர்வே பண்ணி ஆகணும். அப்போ இருக்கும்போது உருவான சிஸ்டம் தான் இப்போவும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இப்போ சிங்கம் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம பிரெயினில் நினைக்கக்கூடிய தாட்டாலேயே நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். அதே ரியாக்ஷன், அதே ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். அப்போ தான் நம்மளோட அட்ரினலின் ரிலீஸ் ஆகுது, இதயம் வேகமாக துடிக்குது, சில பேர்த்துக்கு சொட்டாகும், சில பேர்த்துக்கு கையில் கூட இருக்கும். அப்போ தான் பாடி ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற மோடுக்கு போகுது. அப்போ தான் நம்ம பிரெயின் கெட் ரெடி அப்படிங்கிற சிக்னல் அனுப்போம். எதுக்குன்னா சண்டை போடுறதுக்காக. ஆனால் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா, அங்கே சிங்கம் கிடையாது. அதுக்கு பதிலாக நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஏதாவது புதுசாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதுதான் இருக்கும். அதை நம்ம பிரெயின் த்ரெட்டன் அப்படின்னு நினச்சிக்கும். ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த காலத்தில் இருக்கும்போது சிங்கம், புலி, கரடி வந்தால் என்ன பண்ணோம்? சிங்கம், புலி, கரடி வந்தால் நம்ம பிரெயின் நம்மகிட்ட என்ன சொல்லுவோம்? ஓடுப்பா அப்படின்னு சொல்லுவோம், போய் மறைஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வெறும் சுச்சுவேஷன் தான் அப்படிங்கிறதுனால நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணும். இது உன்னால் முடியாது, அவங்க என்ன நினைப்பாங்க, நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா உன்னை எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிற இந்த தாட்டை புஷ் பண்ணும். புஷ் பண்ணும்போது இந்த தாட்டெல்லாம் நம்ம பிரெயினை உடனே அலர்ட் மோடுக்கு சென்ட் பண்ணும். அப்புறம் இதை ஃபிசிக்கல் ஃபியர்னு கூட சொல்லுவாங்க. நீ திங்க் பண்ணி பாரு, ஃபியருக்கு இருக்கிற அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னொரு எமோஷனுக்கும் இருக்குது. மில்லர் ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 செகண்ட்ஸ் ரூல் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியரும் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டும் ஆர் த சேம். அதாவது பயமும் உற்சாகமும் ஒன்றே அப்படிங்கிறாங்க. ஃபியர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆர் ஃபிசிக்கலி சேம் ரியாக்ஷன் இன் அவர் பாடி. அதாவது பயமோ உற்சாகமோ என்ன ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸை தருதோ அது ரெண்டும் சேமாக தான் இருக்குமா நம்ம பாடியில். அதாவது இதயம் வேகமாக துடிக்கும், கார்டிசால் ரிலீஸ் ஆகும், அட்ரினல் ரைஸ் ஆகும், அவேர்னஸ் ஷார்ப் ஆகும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், பிரெயின் இன்டர்பிரேஷன். அதாவது பிரெயின் திஸ் இஸ் டேஞ்சர்னு சொன்னால் அது ஃபியர், அதுக்கு பதிலாக திஸ் இஸ் த்ரில்லுன்னு சொன்னால் அது எக்ஸைட்மெண்ட். சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, இப்போ ஒரு ரோலர் கோஸ்டருக்கு நீங்கள் போகிறீங்க, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஐயோ இந்த ரோலர் கோஸ்டரா, எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், மூச்சு வேகமாக துடிக்கும், கையில் விற்கலாம், கால் நடுங்கலாம் அப்படின்னு ஆகும். ஆனால் இன்னொருத்தர், பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் அதே தான், ஐயா ரோலர் கோஸ்டரா, ஐயோ எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதே மாதிரி தான் அவரோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், மூச்சு வேகமாகும், கை ஷேக் ஆகும், ஏன்னா எக்ஸைட்மெண்ட்டில். ஆனால் ரெண்டும் ஒன்று தான், ஃபிசிக்கல் ஸ்டேட் ஒன்று தான். ஆனால் நம்ம பிரெயின் சொல்கிற விஷயங்கள் தான் வேறு. அவர் பயம் அப்படிங்கிறாரு, இவர் உற்சாகம் அப்படிங்கிறாரு. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நம்ம பிரெயின் நம்ம என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்குது. அதாவது உன் பாடி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஆனால் உன் பிரெயின் அந்த எக்ஸைட்மெண்ட்டை டேஞ்சர்னு பேர் வச்சு இருக்குது. அதுதான் ரீஃப்ரேம் பண்ணுது. அதாவது நம்ம பாடி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது எப்போவுமே,
பயந்தாலும் சரி, உற்சாகமாக இருந்தாலும் சரி, நம்ம பாடி வந்து எப்போவுமே எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் அது பயமா ஃபியரா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இன்னும் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து பயம் எப்படி உருவாகுது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சென்ஸு தான். அதாவது 5 சென்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது த்ரெட் வருதா அப்படிங்கிறத நம்ம பிரெயின் வந்து எப்போவுமே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது த்ரெட்டை வந்து ட்ராக் பண்ணிடுச்சுன்னா அது வந்து வருதானுங்கிறதும் பிரச்சனை இல்லை, நம்ம யோசிக்கிறது கூட த்ரெட்டாக கூட மாறும். ஏன்னா நாளைக்கு அது வரப்போகுது, அது நடக்க போகுது, இப்போ வரப்போகுது, அந்த திங்கிங் கூட த்ரெட்டாக தான் நினைக்கும் பிரெயின். அப்போ உடனே அந்த த்ரெட்டை கண்டுபிடிச்ச உடனே நம்ம பிரெயின் வந்து அமிக்டுலாக்கு வந்து சிக்னல் அனுப்போம். அதாவது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அது. அமிக்டுலா வந்து டேஞ்சர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஹைப்போதலாமஸ்க்கு வந்து சிக்னல் அனுப்போம். அப்படி சிக்னல் அனுப்பின உடனே தான் அட்ரினலின் ரிலீஸ் ஆகும், பாடி ஷேக் ஆகும், இதெல்லாம் நடக்கிறது. அப்புறம் தான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இப்போ மாடர்ன் லைஃப்பில் அதே சிஸ்டம் வேலை செய்யுது. அதுக்கு பதிலாக நம்ம எண்ணங்கள் நினைக்கிறது மூலியமாக. ஏன்னா நமக்கு டுமாரோ இன்டர்வியூ இருக்குது, அந்த இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆகிட்டேனா அப்படிங்கிற அந்த அசௌகரியம், அதாவது அந்த நெகட்டிவ் ஃபீலிங் தான் நமக்கு வந்து அப்படியேப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்துது, பயத்தை ஏற்படுத்துது. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இமேஜினேஷன்னா என்ன, ரியல்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்கு தெரியாது. பயத்தை இமேஜின் பண்ணாலும் அது ரியல் மாதிரி தான் தெரியும். அதனால தான் அமிக்டுலா வந்து அதை த்ரெட்டாக மாற்றுது. சரி, நான் இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் பயம் வந்து எப்படி அமிக்டுலாவிலேருந்து உருவாகி அப்படி வருது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எப்படி தைரியம் வந்து உருவாகுது? தைரியம் வந்து ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் திங்கிங் சென்டர். ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது நாம் உடனேயே காமாக இருந்து அந்த த்ரெட்டை அப்சர்வ் பண்ண அமிக்டுலாவுக்கு போகிற சிக்னல் வந்து ஸ்லோவாகும் போது அமிக்டுலா ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாகும். அதுதான் தைரியம், அதுதான் கரேஜ் என்பது உன் திங்கிங் பிரெயின், உன் எமோஷ்னல் பிரெயினை மாஸ்டர் பண்ணுற ப்ராசஸ். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 2 சென்டரையும். அமிக்டுலா வந்து ஃபியர் சென்டர், எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் சென்டர். ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் திங்கிங் சென்டர். இப்போ வந்து பயம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறையா இது வந்து தெரிஞ்சிருக்கலாம். பயம் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயமா கூட நீங்கள் நினைக்கலாம். பயங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா கூட நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பயத்தை வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நான் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், பயம் அப்படிங்கிறத நம்மளால் அழிக்கவும் முடியாது. அது நம்மளோட ஒரு டிஃபால்ட் சிஸ்டம் மாதிரி, அது எப்போவுமே அது அங்கேயே தான் இருக்கும். பயத்தை கம்ப்ளீட்டாக நான் அழிச்சிருவேன் அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. யாராலையும் பயத்தை அழிக்கவே முடியாது. அது கம்ப்ளீட்டாக நம்ம உடம்போட ஒரு சிஸ்டம் மாதிரி, அதாவது ஒரு ப்ரொடக்டிவ் சிஸ்டம் மாதிரி. அதை நம்மளால் அழிக்க முடியாது. ஏன்னா பிரெயினில் அதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியாவே இருக்குது. அந்த ஃப்ரையர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னே உங்களுக்கு தெரியலனா, நேரடியாக உங்களுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்தாலும் வா 1 vs 1 போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு பயம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியலனா, அந்த பயம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தப்பிக்கணும், ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அது கரெக்டு தான். ஆனால் அது வந்து நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, நீ போகக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது தான் அது பிரச்சனை. அதுக்கு தான் நான் சொல்ல போகிற டெக்னிக் வந்து யூஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆத்தர் மெல் ராபின்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபியர் இஸ் ராபிங் யுவர் ஆஃப் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ வாண்ட் இன் லைஃப். அதாவது பயம் வந்து நம்மளோட ஆசைப்படுற எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் திருடிக்கும் அப்படிங்கிறாங்க. பயம் உன் பொட்டென்ஷியலை தடுக்கும் திருடம் மாதிரி. சிம்பிளாக சொல்ல போனால், யூ கேனாட் எலிமினேட் ஃபியர் பட் யூ கேன் கண்ட்ரோல் இட். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களால் ஃபியரை வந்து எலிமினேட்டே பண்ண முடியாது, ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ரீஃப்ரேம் பண்ண முடியும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பயம் அப்படிங்கிறது எப்போவுமே முழுசாக மறக்கடிக்கவே முடியாது. அது ஏன்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் உங்ககிட்ட பயத்தை அழிக்க முடியும்னு சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது. பயம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக்கான ரெஸ்பான்ஸ். இப்போ எப்படி நம்ம எத்தனை மொழிகள் பேசலானோ, கீழே விழுவும்போது அம்மா அப்படின்னு கத்துறோம், இப்படி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாமல் அது வந்து அம்மா அப்படின்னு நம்ம கத்துறோம் நம்ம தாய்மொழியில். அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து தானாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து கண்ட்ரோல் மட்டும் பண்ண முடியும். பிகாஸ் யூ cannot control how you feel, பட் யூ கேன் ஆல்வேஸ் கண்ட்ரோல் வாட் யூ திங்க். உங்களால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எப்போவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபீலிங் ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது எல்லாமே திங்கிங் மட்டும்தான். அதை தான் மெல் ராபின்ஸ் திரும்ப சொல்கிறாங்க. யூ cannot கண்ட்ரோல் வாட் யூ ஆர் ஃபீலிங், பட் யூ கேன் ஆல்வேஸ் கண்ட்ரோல் யுவர் தாட் அண்ட் ஆக்ஷன். திங்கிங்கை தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ரீஃப்ரேம் பண்ண முடியும். அது ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்டாப் ஆகும். உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, நான் இப்போ வந்து டெக்னிக்குள்ளே வரேன். இந்த டெக்னிக்கோட பேர் தான் 5 seconds ரூல்.
இந்த டெக்னிக் வந்து வெறும் பயத்துக்காக மட்டும் நடக்க போகிறது கிடையாது. இந்த டெக்னிக் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே யூஸ் ஆகும். அது எப்படி மற்ற விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து மெல் ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க தான் சொல்கிறாங்க 5 செகண்ட்ஸ் ரூல். இந்த டெக்னிக்கில் வந்து 3 விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பயம் வருதுன்னா 5 4 3 2 1 5 4 3 2 1 கோ அப்படின்னு வந்து ரிவர்ஸில் எண்ணணும். அடுத்து வந்து ஒரு ஆங்கர் தாட் வேணும். ஆங்கர் தாட் அப்படிங்கிறது என்னென்னா, பயம் இருக்குது, இப்போ நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கும் போது பயம் வருது, நான் ஃபெயில் ஆயிடணும் அப்படின்னு. உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 5 4 3 2 1 அப்படின்னு ரிவர்ஸில் எண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து இந்த ஆங்கர் தாட் அப்படிங்கிறதுனா சொன்னதுக்கப்புறமா, அதாவது நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிற அந்த தாட் எடுத்து அந்த இமேஜினேஷன் மூலிமா நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணணும். 5 4 3 2 1 நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தது, நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு, நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற அதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அதாவது இப்படி வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணுறது தான் 3வது. இது 3 ஸ்டெப்பு தான். அதாவது 5 4 3 2 1, அடுத்து வந்து ஆங்கர் தாட், அடுத்து வந்து ரிப்பிட்டேஷன். இப்போ வந்து இதுலேருந்து எந்த டெக்னிக் வந்து என்ன ஆகுனா, பயம் அப்படிங்கிறதும் உற்சாகம் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் சொன்னேன் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில். ஆனால் ஒன்று தான் டிஃப்ரெண்ட். என்னென்னா, உங்கள் பிரெயின் அதுக்கிட்ட என்ன சொல்லுது அப்படிங்கிறது, இது பயமா இல்லை எக்ஸைட்மெண்ட்டா அப்படிங்கிறத. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து இந்த டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுறேன், 5 4 3 2 1 அப்படிங்கிறது என்னென்னா, அமிக்டுலாவுக்கு போகுதில்ல அந்த சிக்னலை வந்து இன்டர்பிரட் பண்ணும். நான் வந்து என்ன சொன்னேன், சிக்னல் ஸ்லோ ஆச்சுன்னா தைரியம் வந்து உருவாகுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா, அதே மாதிரி அந்த சிக்னலை வந்து இது இன்டர்பிரட் பண்ணும். 5 4 3 2 1 அப்படின்னு நீங்கள் சொல்லின உடனேயே அந்த ஆங்கர் தாட்டுக்கு வந்துடணும். அதாவது நாளைக்கு இன்டர்வியூ இருக்கா, 5 4 3 2 1. ஐயோ எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது, நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன், ஒரு கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பர்ஃபெக்டாக ஆன்சர் சொன்னேன் அப்படிங்கிற இதுதான் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ நாளைக்கு வந்து மேட்ச் இருக்கா, 5 4 3 2 1 நான் மேட்சில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஏதாவது பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ். இவங்க வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும். ஏதாவது ஃப்ளைட் டர்புலன்ஸ், அதாவது ஃப்ளைட் இப்படி வந்து காற்றுல ஆடும், அதுதான் டர்புலன்ஸ் அப்படிம்பாங்க. ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்படி இருக்கிற நிறையா பேர் வந்து இங்கே இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஃப்ளைட்டில் வந்து ஜாலியாக பறந்துருக்காங்க. எப்படின்னா, ஃப்ளைட்டில் பறக்கிறது வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறத அப்படி வந்து பேனிக் ஆகுது, எல்லாம் வருது. உடனே அவங்க வந்து 5 4 3 2 1 சிக்னலை வந்து இன்டர்பிரட் பண்ணிட்டாங்க அந்த பயத்தை. அடுத்து வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளைட்டில் இறங்கி அவங்க எங்கே போய் இறங்குறாங்களோ, இறங்குனதுக்கப்புறமா என்ன சுச்சுவேஷன் நடக்குமோ அந்த சுச்சுவேஷனை வந்து முன்னாடியே கொண்டு வந்துடுறாங்க. நான் ஃப்ளைட்டில் இறங்கிட்டேன், நான் என் குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கேன், நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரீஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீஃப்ரேம் பண்ண ஆரம்பித்ததும் பயத்தை வந்து பிரெயின் வந்து பயத்தை வந்து எக்ஸைட்மெண்ட்டாக மாற்றிடுது. எக்ஸைட்மெண்ட்டாக மாறதும் நம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறோம், உற்சாகம் ஆகிடுறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த டெக்னிக்கை வந்து நிறைய இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே ஆங்கர் தாட் தான். உங்களுக்கு கரெக்டான ஆங்கர் தாட் இல்லைனா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் தாட்டை வந்து விசுவலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்க எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து சொல்லிகிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து பயத்துக்குள்ளே போயிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுவேன், உடனே ஐயோ இப்படி போயிடுச்சுன்னு நினைக்காம திரும்ப வந்து 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஆங்கர் தாட்டுக்குள்ளே வந்துடுங்க. திரும்ப பயம் வந்துருச்சு, அப்போ திரும்ப வந்து 5 4 3 2 1 சொல்லிட்டு அந்த ஆங்கர் தாட்டுக்கு போயிட்டு ரிப்பீட்டேஷன் பண்ண சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இதுதான் மேட்டர். சிம்பிளாக சொல்லணும்னா, தைரியம் என்பது பயம் இல்லாமல் இருப்பது கிடையாது, தைரியம் என்பது பயம் இருந்தாலும் முன்னே போவது. கரேஜ் ஈக்குவல் டு ரீஃப்ரேம்டு ஃபியர் ப்ளஸ் கான்சியஸ் ஆக்ஷன். அதுவே ரியல் க்ரோத், அதுவே ரியல் ஃப்ரீடம். நான் இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பயம் வந்து மறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ரீஃப்ரேம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா எதுக்காக பயம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. எனக்கு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல பயம் வருது, ஓகே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு ஆங்கர் தாட்டை வந்து உருவாக்குங்க. நான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டேம்மா, ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஐயோ பிஸ்னஸ் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்த எடுத்துக்கங்க. அப்புறம் உடனே அந்த பயம் வரும்போது 5 4 3 2 1 நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேம்மா அப்படிங்கிறத திரும்ப ரீஃப்ரேம் பண்ணுங்கள். எப்பப்போ பயம் வருதோ அப்பப்போ பண்ணுங்கள். 5 4 3 2 1 ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சிக்னலை வந்து இன்டர்பிரட் பண்ணிவிட்டு ஸ்லோ டவுன் பண்ணும் போது தான் தைரியம் பிறக்கும். சில பேர் நினைக்கலாம், இதான் சத்தமாக சொல்லணுமா இல்லை மனசுக்குள்ளே சொல்லணுமா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் போது தான் உங்கள் பிரெயின் வந்து அந்த செகண்டில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு பயத்தை வந்து எக்ஸைட்மெண்ட்டாக மாற்றிடும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபியர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஃபீல் த சேம், த டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்வேஸ் யூ கால்ட் இட். நீங்கள் வந்து உங்கள் பயத்தோட போராடாதீங்க, அந்த பயத்தை வந்து உங்கள் தைரியமாக மாற்றுங்க. இன்னும் என்னோட சில பல விஷயங்கள் நான் சொல்லலான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் நமக்கு ஏன் பயம் வருதுன்னா, தெரியாத விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நினச்சி தான் பயம் வருது. இப்போ எக்ஸாமுக்கு ஏன் பயமாக இருக்குது, ஏன்னா நம்ம படிக்கலை.
ஓரளவுக்கு நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம படிச்சிட்டோம் தைரியம் வந்துடும். அதுதான் அதே மாதிரி தான் சில விஷயங்களில் உங்களுக்கு இன்டர்வியூக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டா நமக்கு வந்து தைரியம் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போவுமே பயம் அப்படிங்கிறது நமக்கு அந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரியலனா தான் பயம் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு இந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் செய்யுங்க. அப்புறம் மக்களே, இந்த வீடியோவில் சொன்ன ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐடியாவும் வந்து கமெண்ட்டில் தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதனால தான் டக்குன்னு வீடியோ பண்ணிட்டேன். அப்புறம் மக்களே, நான் எப்படி பயத்தை வந்து யூஸ் பண்ணிக்க சொன்னனோ அதே மாதிரி தான் மக்களே, நெகட்டிவ் சுச்சுவேஷனையும் யூஸ் பண்ணி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.